பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோடு எல்லாருமே சாப்பிடும்போது ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ முத்துவேல் ஆத்தா நீ சும்மா தேவையில்லாத நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காம சாப்பிடுன்றாங்க. டேய் உனக்கும் தாண்டா பண்ணி என்னடா அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே முடிஞ்சு இப்போ நீ சந்தோஷமாக இருக்கன்னு நினச்சி சாப்பிட்றான்னுவாங்க. அதுக்கப்புறமா என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல என்ன, ஏன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் நம்பிக்கை துரோகி, நான் கூடவே இருந்து ஏமாற்றிட்டேன் அப்படின்ட்டு என்னென்னவோ சொன்னாங்க. அதெல்லாம் என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அதெல்லாம் யோசிக்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு சுகன்யா இருந்துட்டு எப்பயாச்சும் உங்கள் கூட பிறந்த அக்காங்க எந்த அளவுக்கு கேவலமானவங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பாடம் தான் உங்களுக்குன்னுவாங்க. இங்கே பாருடா பழனி, நான் ஒன்று சொல்லட்டுமான்னு முத்துவேல் சொல்கிறாங்க. என்னென்ன, இங்கே பாருடா, அந்த குடும்பம் உன்னை இப்படி வெறுத்து ஒதுக்கிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத. இப்படி நீ அந்த குடும்பத்துலேருந்து விடுதலை ஆகிட்ட. இனி நீ மேலும் நிறைய கடைகளை ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் கடையாக நீ ஓப்பன் பண்ணும். அதனால் தேவையில்லாமல் அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் யோசித்து நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்ட்டு அவங்களுடைய அண்ணனுங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. என்னடா சொல்கிறது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா அப்படின்றாங்க. அதனால ஃபீல் பண்ணாதுன்னுவாங்க. அப்புறம் மயில் இருந்துட்டு மாமா என்னாச்சு, ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கீங்கன்றாங்க. நீங்கள் கவலைப்படாதுங்க, ஆனால் சித்தப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான்றாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காருன்றாங்க. மனசாட்சியில் எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கன்னுவாங்க. ஒன்று இது யார் சொல்கிற டைலாக்டி, நீயே இது ஏமாத்திருக்கு, என்ன சொன்ன மறுபடியும் சொல்லுன்றாங்க. மாமா அது இங்கே பாரு, இந்த பத்திரம் உண்மையை வீட்டில் யார்கிட்டே சொல்லாமல் இருப்பேன்னு நினச்சியா, சீக்கிரமாக அதுக்கான நேரம் வந்தால் நான் சொல்ல தாண்டி போகிறேன்றாங்க. ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காதுன்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமானவன் நீ, சீக்கிரமாகவே உன்னுடைய முகம் எல்லாமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்றாங்க. வீட்டில் எல்லாரும் இப்போ கொஞ்சம் சோகமாக இருக்காங்க. ஆனால் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஒட்டுமொத்த விஷயத்தையும் சொல்ல போறீங்கன்னா என் மனசுலேயே வச்சுட்டு இருந்தா நான் பைத்தியக்காரன் ஆகிடுவேன்றாங்க. மாமா வீட்டில் சொன்ன ஏற்கனவே எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க மாமா. இருக்கட்டும்டி, நான் சொல்லுவேன், ஏன்னா சொல்ல முடியாமல் என்னால் இருக்க முடியலன்றாங்க. நீ எப்படிப்பட்டவன்றதை இந்த வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்லி தானே ஆகணுன்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு கேவலமானவ அப்படின்றத கண்டிப்பாக நான் எல்லார்கிட்டையும் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. மாமா எங்கே போகிறீங்க, உங்களோட யாரை படிப்பாங்க அப்படின்ட்டு மயில கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போயிடுறாங்க. மயில் இருந்துருச்சு, மாமா நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் கதிரும் ராஜியும் 2 பேரும் பைக்கில் வெளியே போகிறாங்க. இங்கே கூட்டிகிட்டு போ அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன வேணும், எனக்கு இப்போ டீ குடிக்கணும் போல இருக்குன்னு டீ குடிக்கிறாங்க. அப்புறமா இந்த மாதிரி புட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, புட்டு சாப்பிட்றாங்க. அப்படியே நான் நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம், ஆமாம் சரின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே மீனாவும் சேர்ந்துல 2 பேரும் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு வீட்லேயே ஒரு படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா இருக்குல்ல மீனா? ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் மீனா தனியாக யாரோடைய தொல்லையும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு டிவி பார்க்குறோம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கும் போது இதெல்லாம் எதுவுமே இல்லை நம்மளுக்கு, நம்ம ஒரு அடிமை மாதிரிலாம் அங்கே இருந்தோன்றாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அதுதானே உண்மை மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இனிமேல் நம்ம அங்கே போகணுன்ற அவசியமே கிடையாது, இங்கேவே நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருந்துக்கலான்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்றாங்க. ஏங்க இங்கே வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியுது, இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்ல, நான் வேணும்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மீனா. யார் நீங்களா? ஆமாம் கண்டிப்பாக, இனி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரி ஹெல்ப் பண்ணால் நான் இங்கே இருப்பேன், அப்படி ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போயிடுவேன். இல்லை நீ அந்த வீட்டுக்கே போக மாட்டேன், அந்த அளவுக்கு உன் கூட இருந்து உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா இல்லை பாரு அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்கிறாங்க. உண்மையிலே இவர் ஹெல்ப் பண்ணுவாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.